இந்த சிறகடிக்க ஆசிரியர் சீரியல்ல பப்பரப்ப மனோஜ் நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவர் இடத்துல இருந்து பார்க்கும்போது உண்மையா அவர் என்னதான் பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. ஆனா அவர் வந்துட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பொய் சொல்றதுல இருந்து நான் மாறவே மாட்டேன், நான் மாட்டின்னு அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, தவிர நான் உண்மை சொல்ல மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. ரோகிணியே தப்பா சொல்றாரு இந்த விஷயத்துல. அவர் தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு தெரிஞ்சு கூட ரோகிணி தப்பானவன்ற மாதிரி காட்டுறாரே தவிர உண்மையை ஒத்துக்க மாட்டாரு. இவர் ஏன் தான் இப்படி இருக்காரோ. ஃபர்ஸ்ட் சீன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட செகண்ட் மாமியார் கிட்ட போய் இது போல வந்து நான் என்னோட அட்வொகேட் கிட்ட பேசினேன், காசெல்லாம் கொடுத்து டைவர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு, என்னோட அட்வொகேட் கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது போல இந்த கேஸ் முடிவு இருக்கு, நீங்க எந்த விஷயத்துல மாட்டக்கூடாது, அப்படி நீங்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அத்தை நீங்க வந்து இப்ப இந்த அம்மாவாசையில வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிருக்கீங்களா, அதை வந்து இது பண்ணுங்க, விட்டுருங்க இப்போதைக்கு, நானே எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகு நானே திரும்ப கணக்கோட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க, நீங்க எல்லாத்துக்கும் ஓகே சொன்னதுனால நான் இது பண்ண அப்படின்னு. அதை கொஞ்சம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, டைம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட சரி ஓகே மாப்பிள்ள, நான் உங்களை நம்புறேன், அந்த நம்பிக்கை நீங்க காப்பாத்துவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா சீதா வந்து அவங்க வீட்டுக்கார அருண் அடிச்சு அனுப்புறாருல, சோ அதை வந்து முத்து கேட்கலான்ட்டு வராரு. முத்து வந்து கேட்கும்போது நீ ஏன்டா வந்து கேட்கற, என் பொண்டாட்டி நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னா, அவ குழந்தைடா, அவளுக்காக நான் தான் வந்து நிப்பேன், அவளை கல்யாணம் பண்ணி நல்லா வச்சு பார்த்தா இவரு கேவலமா நடந்துக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இதுல வந்து உனக்கு பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிச்சல, அந்த அடி நான் உனக்கு அடிக்கிறேன் அப்பதான் உனக்கு அந்த வழி தெரியும் சொல்லிட்டு போட்டு நல்லா சாத்துன்னு சாத்துறாரு. இவனுக்கு தேவைதான் அப்படின்னு தான் தோணுது. நல்ல மாதிரிதான் இருந்தா ஏன்னா திடீர்னு இப்படி ஆயிட்டான்னு தெரியல. சைக்கோ எல்லா பிள்ளைங்களும் இப்படிதான் போல, நீ பெருசா நான் பெருசா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க போல. ஒருத்தன் என்னடா இப்படி இருக்கான், ஒருத்தன் என்னடா இப்படி இருக்கான், சத்தியமா புரியவே இல்லை எனக்கு. அப்படிதான் தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ வந்துட்டு இது பண்ணிட்ட பிறகு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, நாங்க சீதா அவங்க கூட்டிட்டு போயிட்டோம், அத்தை விட்டுட்டு அவன் அங்கதான் இருப்பா, விட்டு மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் நீ இது பண்ண, அதுக்கப்புறம் வருவாளா இல்லையன்றதை நாங்க யோசிச்சு சொல்றோம் அப்படின்னு. அது எப்படி அவ வராம இருக்கான்னு பாக்குறோம். ஏன் பொண்டாட்டி என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா கண்டிப்பா வரும் அப்படின்னா, அந்த தைரியத்துல தானே நீ அவளை அடிச்சு அனுப்புறா, கண்டிப்பா வர மாட்டேன் அப்படின்னா, பாக்கலாம் சீதா நான் சொன்னா வருவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சவால் விட்டுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு சீதா அவங்க மாமா வசிங்க பத்ததுக்காக அருண் வந்து நல்லபடியா பேசி கூட்டு போயிடுவார் தான் நான் நினைக்கிறேன். சீதா வந்து அவங்க மாமா பேச்சு கேட்காம அருண் வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனோஜ் வீடு கட்டுறாங்க. மனோஜ் திரும்ப அந்த ரோகிணி விஷயத்தை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது மீனா லாஸ்ட்ல ஒரே வார்த்தையை கேட்கறாங்க, அத்தை அவங்க வந்துட்டு கண்டிப்பா ரோகிணி வந்து கெட்டவதான், நான் இந்த விஷயத்துல கண்டிப்பா போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, அவ கண்டிப்பா போய் சொல்லுவா அப்படின்னு. உடனே மனோஜ் கிட்ட சொல்றாங்க, டே அவகிட்ட பேசி இது பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க, நீ விடுமா நான் பேசுறேன் அவகிட்ட அப்படின்னு. அப்ப நீங்க குழந்தை கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கறாங்க. நான் கிடையாது, உங்க குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட மீனா கேட்கறாங்க. உடனே மனோஜ்ல இல்ல அவன் என் குழந்தைய கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ரோகிணி தப்பானவன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு கேட்டுறாங்க. அவர் அப்ப கூட இல்ல அப்படி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட் ஃபீல் கூட இல்லாம அதை பத்தில எனக்கு தெரியாது, நான் தப்பு பண்ணல, நீங்க என்ன நம்புறீங்களா, நான் ரோகிணி கிட்ட பேசி டைவர்ஸ் எப்படியாவது வாங்கிடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா அவங்க அப்பா யோசிக்கிறாரு, இந்த மாதிரி நடக்குது எனக்கு நம்ம இவங்க மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு போறாரு, நீ கவலைப்படாதப்ப நான் கண்டுபிடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அதுக்கப்புறம் ரவி எல்லாருமே பேசுறாங்க, இவன் ரோகிணி விஷயத்தை பத்தி பேசினா ஒரு மாதிரி அப்படின்னு, இவன் மேலதான் தப்பு இருக்கு, நம்ம எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்குமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா சீதாக்கு வந்து அருண் கால் பண்றாரு. நான் சொன்னாலே இது போல வந்துட்டு அருண் கூப்பிட்டா சீதா போயிடுவாங்க சொல்லிட்டு அந்த விஷயமா கால் பண்றதுக்குள்ள அருண் கால் பண்றாரு. அவங்க அம்மாக்கு தெரிஞ்சது, அவங்க போனை வாங்கி நீங்க நல்ல ஒரு நினைச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், நீங்க இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க, பெத்தவளுக்கு தான் தெரியும், இப்படி அடிச்சு அனுப்பிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாப்பிள்ளைக்கு ஒரு மாதிரி பேசுறாங்க. முத்து மாப்பிள்ளையும் தான் அவன் கோப்படுவாரு. ஆனா இந்த மாதிரி ஒரு நாள் கூட அடிச்சது கிடையாது, நீங்க இவ்வளவு கேவலமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப முத்து பத்தி புகழ்றாங்க. அவனுக்கு கோவம் வருது. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. இவனுக்கு முத்து பத்தி பேசணும் ஏன் தான் காண்டாவரான்னு தெரியல. இந்த இவங்களும் வந்துட்டு முத்து பத்தி பேசாம எதுவும் சொல்லாம இருக்க மாட்டாங்க. முத்து பத்தி எதோ ஒண்ணு சொல்லிருக்காங்க, காண்டாவரா அந்த கால சீதா இந்த மாதிரி பண்றான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரோகிணி மனோஜ் விஷயத்தை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா, திரும்ப வந்துட்டு கண்டிப்பா அந்த பொண்ணு கனகா வந்து வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு ரோகிணியோட தான் செல்வா நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. பாப்போம் என்ன நடக்குது அப்படின்றது. இந்த மாதிரி மோர் அப்படி கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.